நிக்கிதா வணக்கம். கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ரெப்போ வட்டி விகிதமானது குறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறைப்பினுடைய விகிதத்தை பொறுத்தவரையில் இதற்கு முன்பு 6.50 விழுக்காடாக இருந்த ரெப்போ வட்டி விகிதமானது தற்போது 6.25 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. குறைப்பினுடைய விகிதத்தை பொறுத்தவரையில் 0.25 விழுக்காடு குறைக்கப்பட்டு அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. ரெப்போ வட்டி விகிதத்தை பொறுத்தவரை இதனால் பலன் அடையக்கூடியவர்கள் யார் என்றால் வங்கிகள் மூலமாக கடன் பெற்றவர்கள், குறிப்பாக அனைத்து விதமான கடன்களுக்கான வட்டி விகிதம் என்பது இதன் மூலமாக குறைவது என்பது மக்களுக்கு ஒரு மிகுந்த இனிப்பான செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் தான் ரிசர்வ் வங்கி கவர்னராக சஞ்சய் மல்கோத்ரா பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்ற பிறகு முதல் நிதி கொள்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த நிதி கொள்கை அறிவிப்பின் மூலமாக ரெப்போ வட்டியின் தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அந்த அறிவிப்பில் தான் 6.25 விழுக்காடாக ரெப்போ வட்டி விகிதமானது குறைத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக 0.25 விழுக்காடு ரெப்போ வட்டி விகிதமானது குறைக்கப்படக்கூடிய காரணத்தால் வங்கிகளிடமிருந்து கடன் பெற்றவர்கள், குறிப்பாக வாகன கடன், வீட்டு கடன் உள்ளிட்ட அனைத்து விதமான கடன்களுக்கும் செலுத்தக்கூடிய வட்டியின் தொகை என்பது இதன் மூலமாக குறைகிறது. இந்த செய்தி என்பது, இந்த அறிவிப்பு என்பது அனைத்து மக்களுக்கும் ஒரு வரவேற்பு மிகுந்த அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் மத்திய பட்ஜெட்டின் போது கூட வருமான வரி விகிதத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கொண்டவர்களுக்கு வருமான வரி இல்லை என்றும் அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியானது. அந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருப்பது என்பது அனைவரால் ஏற்றுக்கொள்ள அனைவருக்கும் இனிப்பான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கான வட்டி விகிதம் என்பது குறைக்கப்படுகிறது. நிகிதா.